ஒரு மதிப்பெண் வினாத்தாள் 5 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பலர் துஞ்சவும் நாம் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் சோழன் நலங்கிள்ளியை கோவூர் கிழார். இலக்கியத்தின் மேலாண்மை என்ற நூலை எழுதியவர் வே. இறையன்பு. ஓர் அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதை டேஷ் எனும் அதிகாரத்தை திருவள்ளுவர் விளக்குகிறார். மடியின்மை. நிர்வாகத்திறன் குறித்து சுவரோவியம் அமைந்துள்ள இடம் திருநெல்வேலி. ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று குறிப்பிட்டவர் ஹெராக்ளிட்டஸ். மனம் என்பது வேளாண்மைக்குட்பட்ட மேலாண்மை உடையது என்பதை கூறும் நூல் அறநெறிச்சாரம். அதிசய மலரின் புன்னகை உணர்த்துவது நம்பிக்கை. கவிஞர் தமிழ்நதியின் இயற்பெயர் கலைவாணி. கீழ்கண்டவற்றில் தமிழ்நதி எழுதிய குறுநாவல் காணல் வரி. முச்சந்தி இலக்கியம் என்பது கூற்று 1 கதை வடிவிலான வடிவம் உடையது, கூற்று 2 பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 1, 2 சரி. விளிம்புநிலை மக்களின் பயங்களை பற்றி பாடியவர் பாரதி. முச்சந்தி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தேயிலை தோட்டப்பாட்டு. பொறுத்துக. பிண்டம் மா கல் வரிசை ஒலிக்குறிப்பு முறைமை ஒரு நில அளவு வரி 4321. காய்நில எழுத்து கவலம் கொளினை என்ற பாடலின் ஆசிரியர் பிசிராந்தையார். உவேஸ் அவர்களின் புறநானூற்றை அச்சில் பதித்த ஆண்டு 1894. பொறுத்துக. செரு பரிவு யாத்து நந்தும் தழைக்கும் சேர்த்து அன்பு வயல். ஆன்சர் 4321. அறிந்து இச்சொல் பகுக்கு முறை அரி கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ. பொறுத்துக. காய்நெல் புக்க அரியா அசைத்து பெயரெச்சம் வினைத்தொகை வினையச்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் 2143. ஆறு நாட்டான் குன்று அமைந்துள்ள இடம் புகழூர். பொறுத்துக. ஜெயமோகன் அழகிரிசாமி எஸ். ராமகிருஷ்ணன் புதுமைப்பித்தன். அகலிகை அரவான் வெந்தழலால் வேகாது பத்ம வியூகம் 4321. ஆன்சர். தொன்மம் என்றால் பழங்கதை புராணம் தொன்மை இவை அனைத்தும். பார்க்கடல் அமுதல் ஆறுகாலம் ஆகிய தொன்மங்களை வெளிப்படுத்தும் அப்துல் ரஹ்மான் கவிதையில் வெளிப்படுவது முரண்பாடு. பொறுத்துக. பலராமன் கார்த்திகேயன் சூரியன் சந்திரன் மார்ஸ் டயானிசிஸ் லூனஸ் சோல். விடை 2143. கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் இத்தொன்ம குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் ராமாயணம். பொறுத்துக. சிங்கம் யானை கூரை பால் பருகினான் வேய்ந்தான் கன்று குருளை. ஆன்சர் 4321. பொருந்தாத ஒன்றை காண்க. தனித்தமிழ் தந்தை மு. வரதராசனார். ஆராய்ச்சி பேரறிஞர் என்று அழைக்கப்படுபவர் சீனி வேங்கடசாமி. 28. கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். மத்தவிலாசம் என்ற நூலை எழுதியவர் முதலாம் மகேந்திரவர்மன். முகம் என்ற கவிதையின் ஆசிரியர் தமிழ்நதி. புதையுண்ட வாழ்க்கை என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சுகந்தி சுப்பிரமணியம். கூற்று 1 இரட்சணை யாத்திரிகம் என்பது இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என பொருள்படும். கூற்று 2 இரட்சணம் என்பதற்கு ஆன்ம ஈடேற்றம் என்ற பொருளும் உண்டு. கூற்று 1, 2 சரி. பொருந்தாத ஒன்றை காண்க. இரட்சணை யாத்திரிகம் முதல் நூல். பொறுத்துக. கூவல் உத்தி நிந்தை மேதினி பழி கிணறு உலகம் கடல். ஆன்சர் 2413. பொறுத்துக. கருந்தடம் ஓர்மீன் பாதகர் சினந்து வினையச்சம் வினையாளனின் பெயர் ஏவல் பண்பு வினைமுற்று பண்புத்தொகை 4321. ஆன்சர். இரட்சணை யாத்திரிகத்தில் இரட்சணைய சரித படலம் எந்த பருவத்தில் அமைந்துள்ளது? குமார பருவம். இரட்சணை யாத்திரிகம் எந்த ஆன்மீக மாத இதழில் தொடராக வெளிவந்தது? நற்போதகம். 38. ஏழை என புனச்சுதி தருக. ஐ வழி எவ்வும் வாரிதி இதனோடு தொடர்புடைய சொல் இம்மூன்றும். கடல் ஆழி முன்னீர் இம்மூன்றும். இரட்சணை யாத்திரிகம் எத்தனை பருவங்களை உடையது? 5. கடையவாளர்களின் வரிசையில் சாராத மன்னர் குமணன். பொறுத்துக. பேகன் ஆய் பாரி ஓரி கொல்லிமலை போதினிமலை புதியமலை பரம்புமலை 2431. பொறுத்துக. பேகன் பாரி அதியமான் காரி பிரான்மலை மலையமான் திருமுற்காடி தகரூர் ஆவினங்குடி 4132. 10 பாட்டு நூல்களில் 1 சிறுவானாற்றுப்படை. பொறுத்துக. விரிகடல் தடக்கை நன்னாடு ஈந்த பெயரெச்சம் பண்புத்தொகை உரிச்சொற்றுடர் வினைத்தொகை இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க 4321. கோடைமழை என்ற சிறுகதையின் ஆசிரியர் சாந்தாதத். நிறை என்ற மாத இதழ் எங்கிருந்து வெளியானது? ஹைதராபாத். கோடைமழை சிறுகதையின் மைய கருத்து மனிதநேயம். சமாதானத்தின் குறியீடு வெண்புறா. பால்வீதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் அப்துல் ரஹ்மான். தேங்க்யூ.